ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொரியல் ரெசிபி தான். புடலங்காய் வறுவல். இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரச சாதம், காரக்குழம்பு, வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிட்டேன். கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகும் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டேன். சொல்லப்போனால் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம எண்ணெயிலே வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது எண்ணெயில் நல்லா வறுப்பட்டுடுச்சு. அடுத்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 5லேருந்து 8 கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 6 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா எண்ணெயிலே வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா எண்ணெயிலே வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொன்னிறம் ஆகணும்னு அவசியப்படாது, கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். ஸோ எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் வேகிறதுக்காக நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆச்சு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமாக இருக்கோ அந்த சைஸில் புடலங்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் புடலங்காய் பிஞ்சாக இருக்கணும். புடலங்காய் கட் பண்ணி பார்க்குறப்பே கொஞ்சம் எடுத்து கடிச்சு பாருங்கள். கசப்பாக இருந்தால் அது வேண்டாம், பொரியல் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் பிஞ்சு புடலங்காய் எடுத்து செஞ்சிங்கன்னா பொரியல் ரொம்ப அருமையாக வரும். இப்போ இதை நம்ம வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்காக லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இடையிடையில் எடுத்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புடலங்காவை. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறப்போ கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஸோ அகைன் நான் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கிறேன் புடலங்காவை. இப்போ ஆல்மோஸ்ட் புடலங்காய் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகி வந்துருச்சு. அடுத்து நான் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கிறேன். சொல்லப்போனால் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி புடலங்காயிலே தண்ணி இருக்கும். அதுதான் நமக்கு இனிஷியலே புடலங்காய் நல்லா வேக வச்சிருச்சு. அடுத்து இன்னும் நல்லா வேக வைக்கிறதுக்காக 5 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆகவே நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த புடலங்காய் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம லிட்டை எடுத்து பார்க்கலாம். இப்போ புடலங்காய் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்து வந்துருச்சு. இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புடலங்காவை. அடுத்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் சுவைக்கு தகுந்தா போல் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் ரெட் சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலாவை சேர்த்துக்கிறேன். ஸோ மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொரியலோட ஒன்றோட ஒன்றா நல்லா இந்த மசாலா கோட் ஆகி வரணும். ஸோ நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும்னு அவசியப்படாது. நம்ம மசாலா மட்டும் நல்லா பிளெண்ட் ஆகி வரட்டும் இந்த பொரியலோட. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மசாலா ஒரு 2 நிமிஷம் சேர்த்த பிறகு வதக்கி விட்டால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. நம்ம பொரியல் பார்த்திங்கன்னா 90% தயாராகிடுச்சு. இன்னும் நம்ம ஒரு நிமிஷம் நல்லா இந்த கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் பொரியலில் நல்லா பிளெண்ட் ஆகிட்டு கோட்டும் ஆகிட்டு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, புடலங்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இது சீக்கிரமாக செய்யக்கூடிய பொரியல் ரெசிபி தான். இது டக்குன்னு பார்த்திங்கன்னா 15 to 20 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி.
பொரியல் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு நிறைய குழந்தைங்க வந்து புடலங்காய் நம்ம கூட்டு வச்சு கொடுத்தாலும் வறுவல் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஒரே முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா எல்லா ரைஸோட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். யாருக்கெல்லாம் புடலங்காய் பிடிக்காதோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு செஞ்சு பார்க்க சொல்லி சொல்லுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.